உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு அப்படின்னு கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு இமோஷனல் நீட்ஸ் அதிகமா கூட இருக்கலாம். உங்களோட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கூட அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனா அவங்க நீங்க ரொம்ப புவரா ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா உங்களை விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே விதமான தேவைகள் இருப்பது இல்லை. ஒரு சிலருக்கு மெட்டீரியலிஸ்டிக் திங் தேவையா இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு லவ், கேர், ரெஸ்பெக்ட் அண்ட் டைம் ரொம்ப தேவையா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துதான் ஆகணும். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் ரொம்ப சுதந்திரமா எல்லாமே அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில எந்த வித ஒரு சந்தோஷத்தையும் கொண்டு வரல அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு வேல்யூ இல்லாத ரிலேஷன்ஷிப்பா கூட போயிடும். ஸோ அவங்களோட இமோஷனல் நீட்ஸ் மேபி டைமா இருக்கலாம், கேரா இருக்கலாம், இல்லை ரெஸ்பெக்டா இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.